தினமொரு வசனம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் வசனம் 28, 29. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாயிருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். விளக்கம். என்னுடைய மனைவி கூறும் வார்த்தைகளை நான் கவனத்துடன் கேட்பது இல்லை என்று அவள் கூறுகிறாள் என்று ஒரு நகைச்சுவை துணுக்கு கூறுகிறது. இது நகைச்சுவையாய் இருந்தாலும் நான் அதை குறித்து சிந்தித்த போது அப்படிப்பட்ட ஒரு கணவனாக நான் இருக்க விரும்பவில்லை. பல கணவன்மார்கள் தங்களுடைய மனைவி கூறுபவற்றை அரை மனதுடன் கேட்கும் ஒரு மனப்பாங்கை பெற்றிருப்பதோடு 100% அவர்கள் கூறுபவற்றில் கவனம் செலுத்துவதில்லை, அவர்களுக்குரிய மதிப்பை அளிப்பது இல்லை. மனைவியிடம் அவமதிப்பை வெளிப்படுத்தும் ஒரு கணவன் தன்னுடைய வார்த்தைகளும் செயல்களும் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு கணவன் மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாகவும் இருக்கிறபடியால் பிள்ளைகள் தங்களுடைய தாய்க்கு மதிப்பளிக்க வேண்டிய கடமையை அவர் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான பெண்ணின் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த விதமான கனத்தை எளிதாக பெற முடியாது. பண்புள்ள ஒரு தாய் இப்படிப்பட்ட ஒரு கனத்தை பெறுகிறார் என்றாலும் தாய்க்கு மதிப்பளிப்பதன் முக்கியத்துவத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும் ஒரு நம்பிக்கையான அன்பான தகப்பனிடமிருந்தும் இந்த கனத்தை பெற முடியும். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய கனிவான வார்த்தைகளாலும் கருத்தான செயல்களாலும் மதிப்பினாலும் தன்னுடைய மனைவியை நேசித்து அவளை கனப்படுத்துவதற்கான ஒப்படைப்பை புதுப்பிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரை நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு அளிக்கும் இந்த பரிசு பாராட்டுகளை பெறும். உங்களுடைய பிள்ளைகளும் அதை கவனிப்பார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.